வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. குழந்தைகளுக்கான எண்முறை மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர். அது குறித்து அது எப்படி நம்ம குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கனாக்கா மூச்சு பயிற்சிகள் செய்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அப்படி பார்த்திங்கனாக்கா இந்த நெஞ்சு கூடு பிரச்சனைகள், முன்னாடி நம்ம பேசின மாதிரி பிஜன் செஸ்ட், ஃபனல் செஸ்ட் இருந்தாக்கா அந்த குழந்தைகள் மூச்சு வாங்குறதுலேயே மூச்சு விடுறதுலேயே பிரச்சனை இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு நமக்கு இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த குளிர்காலம் அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா வீசிங், ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டரை வச்சுட்டு நம்ம மூச்சு பயிற்சி எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது. ஸோ என்னோட கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஸ்பைரோமீட்டர். நீங்கள் மோஸ்ட்லி மருத்துவமனையில் பார்த்திங்கனாக்கா யாராவது ஒரு முதியவரோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்தவரோ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு வச்சுட்டு மூச்சு பயிற்சி பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பெரியவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னாக்கா அவங்க செஞ்சுடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள எப்படி இந்த மூச்சு பயிற்சியை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மெஷின் பார்த்திங்க அப்படின்னாக்கா சஸ்டைன்டு மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன், எஸ்எம்ஐ அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் மூலமாக தான் இந்த பயிற்சி நம்ம பயிற்றுவிக்கப்படும். இந்த குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த குழந்தைகளோட நெஞ்சுக்கூடு சதைகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்குது இல்லைங்களா. மூச்சு இழுக்கிறதுலையும் மூச்சு விடுறதுலையும் கஷ்டம் இருக்கிறதுனால இந்த மெஷினை வச்சுட்டு நம்ம இந்த ஸ்பைரோமீட்டர், இதுக்கு பேர் ஸ்பைரோமீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் நம்ம எப்படி அது பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மவுத் பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மவுத் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 பால்ஸ் இருக்குது. இதில் ப்ளூ கலர் பால், எல்லோ கலர் பால் அண்ட் க்ரீன் கலர் பால் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு பாலும் இண்டிகேஷன் ஒரு 600 சிசி, 900 சிசி, 1200 சிசி அப்படின்ட்டு இந்த சிசி வேல்யூ இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மவுத் பீஸை வச்சுட்டு நீங்கள் வாய் வழியாக வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்பிரேஷன் பண்ணணும், அதாவது உள்ளுக்கு இழுக்கணும். அந்த மாதிரி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நெஞ்சுக்கூடு விரிவடைஞ்சு உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற நுரையீரல் நல்லா விரிவடையும். ஸோ இந்த மாதிரி விரிவடையும் போது நம்ம வெளிப்புறமாக இருந்து நம்மளுடைய கைகளுக்கோ கால்களுக்கோ கழுத்துக்கோ எக்ஸசைஸ் பண்ணிடுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நுரையீரலுக்கு எக்ஸசைஸ் இந்த ஸ்பைரோமீட்டர் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கு இது ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி பால் இருக்குது பாரு, இந்த மாதிரி நீ உறிஞ்சினாக்கா இந்த பால் மேலே போகும் அப்படின்ட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னோமா அப்படின்னாக்கா அது ஒரு விளையாட்டாக குழந்தைங்க இதை பயிற்சியை மேற்கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள இன்சென்டிவ் அவங்களே பார்த்து விஷுவலாக, அதாவது காணொலி மூலமாகவே நான் மூச்சு இழுக்கிறதுனால இந்த பால் மேலே போகுது அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க ரொம்ப ஈடுபாடு பண்ணி இந்த ஸ்பைரோமீட்டர் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நெஞ்சுக்குடு தசைகளை அதிக வலிமையாக்கலாம். அதே மாதிரி நுரையீரலோட லங் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம், அதை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ கொரோனா காலத்துலேயும் கோவிட் டைமில் நிறைய பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் குறைச்சல்னால நிறைய நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த ஸ்பைரோமீட்டர் தான் மிக பெரிய ஒரு உதவி செஞ்சது. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான பயிற்சி செய்வதன் மூலமாக ஆக்சிஜனோட அளவு அதிகமாக ஏற்படுத்தி அந்த பேஷண்ட்டை நம்ம ஒரு அபாய கட்டத்திலிருந்தும் வெளியில் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமாக குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கோ இல்லை ஆஸ்துமாட்டிக் இருக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை நெஞ்சுக்கூடில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது மூலமாக நம்ம மருத்துவ அறுவை சிகிச்சை செய்த குழந்தைகளுக்கு நம்ம இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டரை நம்ம பழக்கப்படுத்தினா இதன் மூலம் நிச்சயமாக தீர்வு காணலாம். ஓகே நேயர்களே, நம்ம இன்றைக்கி இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் குறித்தும் அது எந்தெந்த கண்டிஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதன் மூலமாக என்ன பயன்கள் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பேசணும். மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நோய் குறித்து மிக விரிவாக அலசுவோம். நன்றி, வணக்கம்.